ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனியாளன் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனியாளன் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடார்கள் சங்க தலைவர் மற்றும் அவருடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற சிந்தனையில் மயிலாப்பூரில் சிவனேசன் செட்டியார் என்பவர் கடல் கடந்து வாணிகம் செய்து மிக பெரும் செல்வத்தை தேடி வைத்துக் கொள்கின்றார். அதன் பிறகு நிலைத்த பொருள் சிவபெருமானே என்று தெரிந்து கொண்டு சிவபெருமானிடத்திலும் சிவனடியார்களிடத்திலும் பேரன்பு கொண்டு இறைவனை வணங்கியும் சிவனடியார்களிடத்தில் அன்போடும் இருக்கின்றார். ஞானசம்பந்தரினுடைய புகழ்களை அடியார்கள் சொல்ல கேட்டு ஞானசம்பந்தர் மீது பேரன்பு கொண்டவராக இருக்கின்றார். ஞானசம்பந்தரினுடைய பெருமைகளை தனக்கு தெரிந்ததை மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வதும், புதிதாக அடியார்கள் ஞானசம்பந்தரினுடைய பெருமைகளை கூறும்போது அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவதும் இதுவே தன்னுடைய தொழிலாக இருக்கின்றார். இப்படி அவர் இருக்கும் பொழுது அவருடைய இல்லற வாழ்க்கையில் குழந்தை பேறு இல்லாது அது ஒரு துன்பத்தை அவருக்கு ஏற்படுத்துகின்றது என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி அரிய நீர்மையில் அருந்தவும் புரிந்து அரண் அடியார்க்கு உரிய அர்ச்சனை உலப்பில செய்த அன்னலத்தால் கரிய வாங்குழல் மனைவியார் வயிறெனும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தாள். இப்படி மிக பெரிய ஒரு தன்மையோடு அருந்தவம் புரிந்து நல்ல நமக்கு ஒரு குழந்தை பேர் வேண்டும் என்று அவர் தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார். தவம்னா என்ன? இறைவனை நினைத்தல், இறைவனை வழிபாடு செய்தல், இறைவன் அடியார்களை வழிபாடு செய்தல், இப்படி அவர் செய்து வருகின்றார். இப்படி மிகப்பெரிய தவம் புரிந்து அரண் அடியார்க்கு சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு உரிய அர்ச்சனை உலப்பிலம் செய்த அன்னலத்தால் சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த அர்ச்சனை அந்த வழிபாடுகள் அளவில்லாமல், உலப்பில அப்படின்னா அளவில்லாமல் அப்படின்ட்டு, அப்படி அளவில்லாமல் அந்த அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் செய்த அந்த நலத்தின் காரணமாக, அந்த நன்மையின் காரணமாக அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அப்போ நமக்கு இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் நாம நம்மாலான நன்மைகளை செய்ய செய்ய நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய வாரிசுகள் நமக்கு கிடைக்கும். அதான் குழந்தைகளுக்கு நீங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க.
சொத்து சேர்க்கிறது ஒரு பக்கம் சிறப்பு, சொத்து சேர்த்து வைக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு. சொத்து சேர்த்து வைக்கிறது கூடவே நம்ம தர்மங்களை செஞ்சு அந்த தர்மத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு போகணும். அந்த தர்மம் தான் நம்முடைய வம்சாவளியை வந்து காப்பாற்றும். அந்த கர்ணனோட உயிரை எடுக்க முடிஞ்சுதா? கர்ணனா பார்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கர்ணனோட உயிரை எடுக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு தர்மம் வந்து தலையை காப்பாத்துச்சு. அதுபோல அந்த அடியார்களுக்கு அழகற்ற ஒரு அர்ச்சனைனா அதுல வழிபாடுகள், மாகேஸ்வர பூஜை, அந்த அடியார்களுடைய சங்கடத்தை தீர்த்தல், இது அவ்வளவு மொத்தம். அப்படி அது அளவில்லாமல் செய்த அந்த நன்மையின் காரணமாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. அந்த பெண் குழந்தை எப்படி இருக்கிறது? கரியவான் குழல் மனைவியார், கருமையான நீண்ட கூந்தலை உடைய மனைவி, அவருடைய மனைவி. அந்த மனைவியாருடைய வயிறு என்கின்ற தாமரை, கமலம் அப்படின்னா தாமரை, வயிறனும் கமலத்து உரிய பூமகள். தாமரை பூல யார் உட்கார்ந்திருப்பா? மகாலட்சுமி உட்கார்ந்திருப்பா. அப்படி அந்த தாமரை மலரில் உரிய பூமகள், தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பூமாதேவி, அந்த மகாலட்சுமியை போல ஒரு பெண் கொடியானவள் இப்பொழுது அந்த மனைவியார் வயிற்றில் தோன்றினாள். ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போதே நல்ல செல்வ செழிப்போட பிறந்ததுனால அதுக்கு என்ன சொல்றாப்புல? பூமகள், பூமாதேவி, இந்த மகாலட்சுமி அப்படின்ட்டு அதற்கு அடைவு கொடுக்கின்றார். அதான் தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அகதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த குழந்தை வந்து மிகப்பெரிய செல்வ செழிப்போட பிறந்ததுனால அதற்கு அடைமொழி சேக்கலார் என்ன கொடுக்குறாங்க? தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய, தாமரை பூவை உரிமையாக உடைய அந்த பூமாதேவி, அந்த பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி ஆகிய பூமாதேவி, அந்த பூமாதேவியை போல ஒரு பெண் கொடியானவள், ஒரு பெண் குழந்தையானவள் அவனுடைய மனைவியினுடைய வயிற்றில் உதித்தது அப்படின்ட்டு இப்போ ஒரு பெண் குழந்தை கிடைச்சாச்சு. நல்ல நாள் பெற ஓரையின் நலமிக உதிப்ப, பல்பெரும் கிளையுடன் பெருவணிகர் பார் முழுதும் எல்லையில் தனம் முகந்து கொண்டு யாவரும் உபப்ப, மல்லல் ஆவண மறு கிடை பொழிந்து உளம் மகிழ்ந்தார். நல்ல நாள் பெற, அந்த நல்ல நாளில் இந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். ஓரையின் நலம் மிக உதிப்ப, ஓரை, இந்த நல்ல ஓரை, அதுல அந்த குழந்தை வந்து உதிப்ப அப்படின்னா குழந்தை பிறந்தது. நல்ல ஓரையில குழந்தை பிறந்தது. ஓரைங்கிறது அந்த ஜாதகத்துல உள்ள ஒரு காலகட்டம். அந்த பல் உடனே பல்பெரும் கிளையுடன், பெருவணிகர், அவர் மிகப்பெரிய வணிகர், அவருக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அப்படி பல மிகப்பெரிய கிளை, கிளைனா சொந்தக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த சொந்தக்காரர்களோடு அந்த பெரு வணிகரான அந்த சிவனேசன் செட்டியார் பார் முழுதும் எல்லையில் தனம் முகந்து கொண்டு யாவரும் உவப்ப கொடுத்தார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நிறைய பேர், முழுவதும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அளவில்லாத அந்த செல்வத்தை முகந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு யாவரும் உவப்ப, எல்லாரும் மகிழ்ச்சி அடையுமாறு மல்லல் ஆவண, அந்த செழிப்பு உடைய கடை வீதியில் பக்கத்தில்
அந்த எல்லாருக்கும் அந்த செல்வத்தை கொடுத்து, பொழிந்துன்னா கொடுத்துன்னு அர்த்தம், உளம் மகிழ்ந்தார். அதாவது இது ஏன் ஆவணம் அருகிடை அப்படின்னு போட்டுருவாங்க. ஆவணம்னா கடை வீதி அப்படின்னு அர்த்தம். என் வீட்டில் வச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கேள்வி வரணும்ல. அப்போ வீட்டில் வச்சு கொடுத்தா சொந்தக்காரங்க தான் வருவாங்க, வேணா அந்த தெருக்காரங்க வருவாங்க. புரியுதா? வீட்டில் வச்சு கொடுத்த செல்வங்களை எல்லாம் தானம் பண்ணோம்னா சொந்தக்காரங்க வருவாங்க, தெருவில் உள்ளவங்க வருவாங்க. அவர் கடையில் வச்சு கொடுத்தாருன்னா போற வாரவங்க எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. அதனால இதை வந்து அந்த வீட்லேயும் கொடுக்குறாரு, கடையிலையும் வர்றவங்களுக்குலாம் அந்த எனக்கு மக பிறந்திருக்கிறா இதை வச்சுருக்கங்க அப்படின்ட்டு அந்த தான தர்மங்களை எல்லாம் செய்கின்றார். அப்போ கடையில் வச்சு கொடுக்கறதுனால வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. வீட்டிலன்னா எல்லாரும் வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நெருங்கியவர்கள், சொந்தக்காரங்க, அந்த தெருவில் உள்ளவங்க, கூப்பிட்டவங்க, இவங்க தான் வருவாங்க. கடையிலன்னா போற வாரவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், கூப்பிடுறவங்க கூப்பிடாதவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதனால இந்த சேக்கடார் வந்து பதிவு பண்றாங்க. அப்போ அந்த நல்ல நாளில் நல்ல ஓரையில் அந்த குழந்தை வந்து பிறக்கின்றது. மிகப்பெரிய சொந்தக்காரர்களோடு அந்த பெரு வணிகரானவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அளவற்ற செல்வங்களை எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடையுமாறு அந்த செழிப்பு மிகுந்த தன்னுடைய கடை வீதியில் வைத்து எல்லோருக்கும் உள்ளம் மகிழுமாறு அந்த செல்வங்களை எல்லாம் கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுத்து அவரும் மகிழ்கின்றார், பொழிந்து உளம் மகிழ்ந்தார். ஒருத்தருக்கு கொடுக்கும் போது வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி, கொடுக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி. ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈர்த்து உவக்கும் இன்பமே இன்பம். ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுக்காண்டி வாங்குறவங்க வந்து நம்ம தவறாகவும் நினைக்கக்கூடாது. அதுக்கு நாவுக்கரசு பெருமான் வந்து சொல்றாங்க, ஈபவர்க்கு அருளும் வைத்தார். திருவையாறு தேவாரத்தை சொல்லும்போது ஈபவர்க்கு அருளும் வைத்தார். ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சுவாமி வந்து அருள் கொடுக்குறாரு. இறப்பவர்க்கு ஈய வைத்தார். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, அவர்களுக்கு கொடுக்கவும் சுவாமி தான் வைக்கிறார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். ஏன்னா இறப்பவருக்கு பலன் கிடைச்சிருது, ஏன்னா கொடுக்குறாங்க. அப்போ இப்போ நான் தான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் கேட்க, நீங்கள் தாரீங்க, எனக்கு 100 ரூபா வாங்கணுன்னு எனக்கு சந்தோஷம் வந்துடுது. உங்களுக்கு சுவாமி வந்து அருள் கொடுக்குறாராம். அதான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போ கொடுக்குறவனுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரியணும்ல. அதனால ஈபவர்க்கு அருளும் வைத்தார் அப்படின்ட்டு. இன்னொன்று அடுத்தால் சொல்றார் நாவுக்கரசு பெருமான், கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். கரப்பவர்னா வச்சுக்கிட்டே கொடுக்காம இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் நரகத்தை வைக்கிறார். அதுக்காண்டி இருக்கிறத பூரா தானம் பண்ண சொல்லலை, இல்லறத்தாங்க நம்மளால முடிஞ்சதை செய்யும். புரியுதா? இந்த துறவிகளுக்கு தான் அதை நம்ம அப்படி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி. இல்லறத்தார்களுக்கு தன்னுடைய சேமிப்பு, இந்த இதை கொடுத்ததுனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுப்பா அப்படின்னுட்டு நீங்கள் முதல்ல திட்டமிடணும். திட்டமிட்டுட்டு அதையும் செய்யாமல் இருக்கும்போது தான் அந்த நரகங்கள். புரியுதா? அதனால முதல்லயே நம்முடைய வசதி வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம திட்டமிட்டுக்கிடணும். நாம் இன்னைக்கு இருக்கிறத பூரா தானம் பண்ணிட்டு நாளை போய் யார்ட்டையும் கையேறக்கூடாது. இல்லறத்தார்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது.
வசதி வாய்ப்புகள் இந்த அளவில் இருக்குது. இதை செஞ்சதுனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு வராது அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா அதை செய்யலாம். அது செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால அந்த சிவனேசன் செட்டியார் எல்லாருக்கும் கொடுத்ததுனால அவரும் உள்ளம் மகிழ்கின்றார், யாவரும் உவப்ப எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படின்னு. ஆறு சூடிய முடியினார் அடியவர்க்கு அன்பார், ஈரிலாத பூசனைகள் யாவையும் மிகச் செய்து, மாறிலா மறையவர்க்கு வேண்டினையெல்லாம் அழித்து, பேரு மற்றிதுவே எனும் பெருங்கழி சிறந்தார். ஆறு சூடிய முடியினார் அடியவர்க்கு. ஆறுன்னா கங்கை. பொதுவா தண்ணீர், தீர்த்தம், ஆறு, புனல் அப்படின்னு சொன்னா கங்கையைத்தான் குறிக்கும். அந்த கங்கையை சூடிய முடியை உடைய சிவபெருமான், சிவபெருமானினுடைய அடியவர்க்கு அன்பால் அந்த அடியார்கள் மீது அன்பு கொண்டு ஈரிலாத பூசனைகள் யாவையும் நிகழ்ச்சியது. அந்த அடியார்களுக்கு எல்லையற்ற அப்படின்னா அளவில்லாத பூஜைகள்லாம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்கின்றார். அதான் யாவையும்னு போட்டிருக்காங்க. யாவையும்ங்கிறது எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த அன்னதானம், மாகேஸ்வர பூஜை அப்படிங்கிற அன்னதானம், ஒரு கஷ்டத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் அதுல அடங்குது. அதனாலதான் வெறுமனை அதை சொல்லாம பூசணைகள் யாவையும் எல்லாவற்றையும் மிகச் செய்து அவர்களுக்கு அதிகமாக செய்து, மாறிலா மறையவர்க்கு வேண்டின எல்லாம் அழித்து. மாறிலான ஒப்பில்லாதன்னு அர்த்தம். ஒப்பில்லாத தனக்கு ஈடு இணையற்ற அந்த அந்தணர்கள், மறையவர்கள்னா அந்தணர்கள், அந்த அந்தணர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கின்றார். வேண்டின எல்லாம் அழித்து, பேரு மற்ற இதுவே எனும் பெருங்கழி சிறந்தார். நாம் வாழ்க்கையில் பெற்ற பேரு இதுதான், இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு சிறப்பாக அவர் இருந்தார் அப்படின்ட்டு. இதுல என்னன்னா, அந்த அடியார்களுக்கு பூஜை அப்படின்னாலே மாகேஸ்வர பூஜை தான். அந்த மாகேஸ்வர பூஜையை தன்னுடைய வீட்டில் வச்சு நடத்துறாரு. அந்தணர்கள் அங்க போய் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தேவையானது கையில கொடுத்து விட்டுருக்காரு. அவங்களுடைய சாப்பாட்டுக்கு, அவங்களுடைய தட்சணைகள், அவங்க இறைவனை பற்றி ஏதாவது பாராயணம் பண்றது, வேதம் ஓடுவது, அதையெல்லாம் செஞ்ச உடனே அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து வீட்டில் போய் இங்கே சாப்பிடுங்க, இங்கே சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால நீங்கள் எல்லாம் வேண்டியதையெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு சின்ன வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் அடியார்கள்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை எடுத்துக்கணும். சூதனல் வினை மங்கள தொழில் முறை தொடங்கி வேத நீதியின் விதியொளி வழாவகை விரித்த சாதகத்தொடு சடங்குகள் தசதினம் செல்ல காதல் மேவிய சிறப்பினில் கடிவிழா அயர்ந்தார்
காதல் மேவிய சிறப்பினை கடிவிழா அயர்ந்தார். சூத நல்வினை மங்கள தொழில்முறை தொடங்கி. இந்த வீட்டில் குழந்தை பெற்றாச்சுன்னா வீட்டில் சூதகமாக இருக்கு அப்படின்றாங்க. அந்த சூதகம்ங்கிறது ஒரு நல்வினை தான். அது வீட்டில் குழந்தை பெற்ற தீட்டு இருக்கு அப்படின்பாங்க. அது அந்த நல்ல வினை, அதாவது சூத நல்வினை அப்படின்ட்டு அதை அதற்கு உரிய மங்கள தொழில்களை எல்லாம் வீட்டில் செய்து அதில் செய்யக்கூடிய அந்த முறைகளை தொடங்கி அவர் செய்கின்றார். வீட்டில் குழந்தை பிறந்தவொன்னா ஒரு 10வது நாளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு வச்சுருப்பாங்க. 10 நாள் 15 நாள். சிசேரியன்னா ஒரு 2 மாதம் கூட கழித்து பேர் விடுவாங்க. அப்போ வீட்டில் அந்த அந்தணர்களை கூப்பிட்டு அந்த புண்ணியாகவாதம்ட்டு அந்த மங்கள நீரை இது பண்ணி அதை வீடு பூரா தொழிப்பாங்க. அதுக்கப்புறம் பேர் விடுவாங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு மங்கள வினைகள் இதையெல்லாம் முறைப்படி தொடங்கி வேத நீதியின் விதியுளி பழாவகை விரித்த. அதாவது வேத நீதியில் வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விதிப்படி, விதி ஒளினா அந்த விதிப்படி வழா அதிலிருந்து சிறிதும் பிசகாமல், வழா வகைனா சிறிதும் பிசகாமல் விரித்த அப்படின்னா அந்த நிகழ்வுகளை எல்லாம் வீட்டில் செய்கிறார். அப்படின்னா வேதம் படித்த அந்த அந்தணர்களை வீட்டில் வரவழைத்து இந்த வீட்டுக்கு அந்த புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் நீங்கள் பஞ்சகவ்யம் வருணனை வரவழைச்சு அந்த கும்பத்தில் பஞ்சகவ்யத்தை எல்லாம் இது பண்ணி வீட்டில் தெளிப்பாங்க. அதை பிரார்த்தனை பண்ணி அந்த கும்பத்து நீரை வீட்டில் தெளிப்பாங்க. அது அப்படி அந்த வேத நீதியில் என்ன அதில் உள்ள நியமப்படி அதிலிருந்து சிறிதும் பிசகாமல், வழா வகைனா சிறிதும் பிசகாமல் விரித்த அப்படின்னா செய்தார்னு அர்த்தம். அந்த மங்கள காரியங்களை எல்லாம் வீட்டில் செய்கின்றார். சாதகத்தொடு, சாதகம்னா குழந்தை பிறந்தவொன்னு ஒரு குறிப்பிட்ட நாளில் சாதகம் சொல்லுவாங்க குழந்தைக்கு. அது ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. அது இந்த 10 நாளைக்குள்ளேயே அதையும் செஞ்சுருவாங்க. சாதகம் கொடுக்கிறது அப்படின்ட்டு அதை ஜோசியரை வர சொல்லி யாதகம் கொடுப்பாங்க. அதான் சாதகத்தொடு. சடங்குகள் தசதினம் செல்ல. இப்படி அந்த குழந்தை பெற்றதற்கு உரிய அந்த சடங்குகள் எல்லாம் 10 நாட்களாக நடைபெறுகிறது. தசதினம்னா 10 நாட்கள். 10 நாட்களாக அது சென்று கொண்டிருக்கிறது. காதல் மேவிய சிறப்பினில் கடிவிழா அயர்ந்தார். அதன் பிறகு அன்பு தன்னுடைய குழந்தை மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக சிறப்பான ஒரு மங்கள விழா, கடிவிழான மங்கள விழா, அந்த மங்கள விழாவை அவர் செய்தார். அயர்ந்தார்னா செய்தார்னு அர்த்தம். 10ஆவது நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டு பேர் வச்சுருவாங்க. அப்போ இந்த கடிவிழாங்கிறத பெயர் சூட்டு விழான்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெயர் சூட்டு விழாவை ஒரு குறிப்பிட்ட 10 நாட்கள் சென்றதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த நாளில் அந்த மங்கள விழா, சிறந்த அந்த பெயர் சூட்டு விழா என்கின்ற அந்த மங்கள விழாவை அவர் கொண்டாடுகின்றார். யாவரும் பெருமகிழ்ச்சியால் இன்புற பயந்த பாவை நல் உறுப்பு அணிகிடர் பண்பலாம் நோக்கி கோவினாள் என வருதலில் பூம்பாவை என்றே மேவும் நாமமும் விளம்பினர் புவியின் மேல் விளங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய
இந்த டாக்டர்கள்லாம் பில்லு போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிசேரியன் தான் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம என்ன சொல்லுறோம், இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கு, இன்னைக்கு சிசேரியன் வச்சுக்கிறோம் நாம சொல்றோம். அன்னைக்கு அதே மாதிரி சிசேரியன் பண்ணிடுறாங்க. அப்படி பிறக்கிற குழந்தை ஜாதகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டுறது ஒரு சிக்கல். அதனால பொதுவா பெண்களுக்கு 2 ஜாதகம் வரவழைப்பாங்க. ஒண்ணு பிறந்த ஜாதகம், பூப்பெய்த ஜாதகத்தையும் வரவழைப்பாங்க. குறைஞ்சபட்சம் அந்த பூப்பெய்த ஜாதகத்தை கல்யாணத்துக்கு 2ஐயும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. அந்த ஆண் ஜாதகமும் இந்த 2 ஜாதகத்தையும் வச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த பூப்பெய்த ஜாதகமாவது ஓரளவுக்கு சரியா இருக்கும். அதையும் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அது சிறப்பாக அமையும். நிறைய சிக்கல்கள் இந்த சிசேரியனால தான் வருது. ஜாதகமே போய் சார் மற்றொரு 10 சைஸ்ல சொல்ல யார் ரைட் 20 ஜாதகம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அதற்கு உரியவர்கள்ட்ட நீங்க போகணும். அதை நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க போகணும். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல அப்ப சேக்கடார் சொல்றாருல ஜாதக குறிப்பு எழுதினாருன்னுட்டு. அப்ப இது சரி சரி அடுத்தது போவோம். யாவரும் பெரும் மகிழ்ச்சியால் இன்புற. எல்லோரும் அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியால் இன்பத்தை அடைகின்றார்கள். இந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழாங்கிறதுனால எல்லாரும் மகிழ்ச்சியோடு இன்பத்தை அடைகின்றார்கள். மகிழ்ச்சியால் இன்புற பயந்த பாவை நல்லுறுப்பு அணிகிழ. அந்த இன்பத்தோடு பெற்றெடுத்த பயந்த அப்படின்னா பெற்றெடுத்த அந்த பெண்ணினுடைய அந்த நல்ல அந்த அங்கங்கள், அந்த அவயவங்கள், அந்த அவயவங்களை எல்லாம் பார்த்து அந்த குழந்தையினுடைய பண்புகளை எல்லாம் எல்லோரும் பார்த்து இந்த பெண் மகாலட்சுமி பூமாதேவி போல இருக்கின்றாள் அப்படின்ட்டு, மகாலட்சுமி மாதிரி இருக்கின்றாள்ன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. பூவினாள் என வருதலில் பூம்பாவை அப்படிங்கிற பெயரை என்றே மேவும் நாமமும் விளம்பினர் புவியின் மேல் விளங்க. பூம்பாவை அப்படின்ட்டு பேரை நம்ம வைப்போம். இந்த பூம்பாவை அப்படின்னா பூவில் இருக்கக்கூடிய பாவை அப்படின்னு அர்த்தம். பூவில் இருக்கக்கூடிய பாவைன்னா பெண் யாரு? பூமாதேவி மகாலட்சுமி என்ற பெயரை நாம வைப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி அந்த பெயரையை எல்லாரும் வைக்கின்றார்கள். அந்த பெயர் இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியில் இருந்து கொண்டு இருக்கிறது. புவியின் மேல் விளங்க. ஏன்னா இந்த தமிழ் மொழியில இந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் அந்த பூம்பாவை, பெரிய புராணம் இருக்கிற வரைக்கும் இந்த பூம்பாவை பேர் இருக்கும்ல. இல்லை, அதான் புவியின் மேல் விளங்குமாறு அந்த பெண்ணிற்கு பூம்பாவை பூமகள் போல இருப்பதனால் அந்த பெண்ணிற்கு பூம்பாவை என்ற பெயரை சூட்டுகின்றார்கள் அந்த பெற்றோர்கள். திங்கள் தோறும் முன் செய்யும் அத்திருவழகு சிறப்பின் மங்களம் புரி நல்வினை மாட்சியில் பெருக. அங்கண் மாநகர் அமைத்திட ஆண்டதிர் அணிந்து தங்கு பேரொளி சீரடி தளர்நடை பயில. திங்கள் தோறும், திங்கள்னா மாதம், முன் செய்யும் அத்திருவளர் சிறப்பின். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான ஒரு மங்கள செயல்களை எல்லாம் செய்வாங்க குழந்தைக்கு. அது அப்படி ஒவ்வொரு மாதமும்
செய்யக்கூடிய திங்கள் தோறும் முன் செய்யக்கூடிய அத்திருவளர் சிறப்பின் அந்த செல்வச் செழிப்பினால் வளரக்கூடிய அந்த சிறப்பு மிக்க மங்களத்தை தரக்கூடிய அந்த நல்ல வினைகளை எல்லாம் மாட்சியில் பெறுக. நல்ல வினைகளை எல்லாம் மாட்சிமை தங்குமாறு அவர்கள் செய்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மாசமும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அங்கண் மாநகர் அமைத்திட, அந்த மாநகர், அங்கண் மாநகர்னா அந்த மயிலாப்பூர் என்கின்ற மாநகர், அந்த மாநகரத்தில் அவற்றையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அமைத்திடன செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டு எதிர் அணைந்து, இப்போ ஒரு வயது நிரம்பிவிட்டது. ஆண்டு எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணுங்க. பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த மங்கள வினைகளை எல்லாம் அந்த மயிலாப்பூர் மாநகரிலேயே அவர்கள் செய்கின்றார்கள். ஆண்டு எதிரணைந்து, இவ்வாறு ஒரு வயது நிரம்பிவிட்டது. ஆண்டு எதிரணைந்துன்னா வந்ததுன்னு அர்த்தம், எதிரி வந்தது அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு வருடம் வந்தது அப்படின்னா ஒரு வருஷம் நிரம்பி விட்டது. தங்கு பேரொளி சீரடி தளர் நடை பயில, அந்த பேரொளி தங்கக்கூடிய அந்த சிறிய கால்களினால் தளர்ச்சி அடைந்த ஒரு நடையை இந்த குழந்தை பயில்கிறது. எந்திரிச்சு நிற்கும், அந்த கொஞ்சம் கீழே விழும், அந்த ஏதாவது ஒரு சவுத்தை பிடிச்சிட்டு நிற்கும், கொஞ்சம் கொஞ்சம் நடக்க முயற்சி பண்ணும். இந்த இதைத்தான் அந்த சீரடி தளர்ந்த நடை, சின்ன குழந்தை நடக்கிறத பார்த்துருக்கீங்க. அப்படி அந்த நடந்து பயிலுவதற்கு அந்த குழந்தை இப்பொழுது முயற்சி செய்கிறது. தளரும் மின்னின் அங்குரமென தமிழிய கொடியும் வடவிடம் தளிர்கிளையன மணிகிழறு பொழியும் அழவில் ஐந்துடல் கொழுந்தன அனைவரும் பருவத்து இட அனப்பினை அணையவர்க்கு ஏழியாண்டு எய்த தளரும் மின்னின் அங்குரம் என. மின்னலுக்கு ஒரு விதை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்குரம்னா இடைன்னு அர்த்தம். அங்குரார்ப்பணம் அப்படின்ட்டு வரும் பார்த்தீங்களா?
அப்படி மின்னலுக்கு ஒரு விதை இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல இந்த பெண் இந்த குழந்தை மின்னலை போல அது இருக்கின்றது. தழல் மின்னின் அங்குரம் என அப்படி அது மின்னல் எப்படி பழபழன்னு இருக்கும், ஒளிப்பிழப்பா இருக்கும்ல, அது போல இந்த குழந்தை இருக்கின்றது. தமணிய கொடியின் வளர் இளம் தளிர் கிளை என ஒரு பொன்னால் ஆகிய ஒரு செடி கொடி, பொற்கொடி. அந்த பொற்கொடி வளர்ந்து இளம் தளிர் விட்டு கிளைகளை எல்லாம் விட்டது போல இந்த பெண் இருக்கின்றார். அதாவது நல்ல பொன் ஆபரணங்களை எல்லாம் அணிவிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு பொன் கொடி, நிறைய செடி கொடிகள்னு சொல்றோம்ல, அந்த கொடியில நிறைய இளந்தளிர்கள் எல்லாம் வளர்ந்து அந்த தளிர்கள் எல்லாம் கிளை போல இருப்பது போல இருக்கின்றன. கை கால்கள்லாம் கிளை போல இருக்கின்றது. மணி கிளர் ஒளியின் அளவில் அஞ்சுடர் கொழுந்து என அந்த நவரத்னங்கள் எல்லாம் ஒளியை தருகின்றது. கிளர் ஒளினா ஒளியை தருகின்றது. அப்படி ஒளியை தரக்கூடிய அந்த மணிகள், நவரத்னங்கள் அளவில்லாத அந்த நவரத்னங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல அழகிய சுடற்கொழுந்து போல இந்த பெண் குழந்தை இருக்கின்றார்கள். அதாவது நிறைய நவரத்னங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒளிவிட ஆரம்பித்தால் எப்படி இருக்குமோ அது போல இந்த பெண் குழந்தை இருந்தது. அனைவரும் பருவத்து அந்த பெண்களுக்கு உரிய ஒரு பருவம் இப்பொழுது சேர்கிறது. அந்த பெண் பூம்பாவை எப்படி இருக்கின்றாளாம்? இள அனப்பிணை, இள அனம்னா அன்னம், இளமையான பெண் அன்னம், பிணைனா பெண்ணுன்னு அர்த்தம். இளமையான ஒரு பெண் அன்னப்பறவை எப்படி இருக்குமோ அது போல இந்த பூம்பாவை இருக்கின்றார். இப்போ அணையவருக்கு இந்த இளமையான பெண்ணன்னம் போன்று இருக்கக்கூடிய இந்த பூம்பாவைக்கு இப்ப 7 வயசு ஆயாச்சு. இந்த 7 ஆண்டு செய்த பூம்பாவைக்கு இப்ப 7 வயசு ஆகிவிட்டது. அழகிய முன்னிடம் பதமென அணிவிளக்கு என்ன விளவு கொண்டு எழும் பேதையர் உடன் விளையாட்டில் கழலோடு அம்மனை கந்துகம் என்று மற்ற இணைய மழலை மென்கிளி புலமென மனையிடை ஆடி அழகிய முன் இளம் பதம் என அணிவிளக்கு என்ன? அழகுங்கிற ஒரு வார்த்தைக்கு பொருளாக இந்த பெண் இருக்கின்றார். பதம்னா பொருள்னு அர்த்தம். அருஞ்சொற்பதம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப பதம்னா பொருள்னு அர்த்தம். அது இளமையான பொருள். அழகிய முன் இளம் பதம் என அழகுக்கு ஒரு இளமையான அர்த்தமாக இந்த பூம்பாவை இருக்கின்றார். அணி விளக்கு என்ன? அழகிய விளக்கு போல இந்த பூம்பாவை இருக்கின்றார். விளவு கொண்டு எழும் பேதையருடன் அந்த விழாக்களோடு எடுத்துக்கொண்டு அந்த தோழியர்கள், பேதையர்கள், அந்த தோழிமார்களோடு விளையாடுகின்றார்கள் இந்த பூம்பாவை. அதாவது விளையாடும்போது ஒவ்வொருத்தர் ஒரு விழா மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு நான் 5 வீடு இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம், உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு விழாக்கள் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஒரு கார்த்திகை விழா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு உடனே ஒரு
பொரியை வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரும். அந்த பொரியை எல்லாம் ஒரு சின்ன சின்ன சட்டியில் போட்டு வறுக்கும். அதுக்குன்னு விளையாட்டு செப்பு சாமான்லாம் இருக்குங்களா. அப்போ ஒரு விழா நாளில் எப்படி நடத்தப்படுகிறதுங்கிறது அந்த குழந்தைகள் தெரிஞ்சிருக்கு. அப்படி அந்த ஏதாவது ஒரு விழா நாளை மனதில் கருதி கொண்டு அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் இப்பொழுது விளையாடுகிறார்கள் தோழிமார்களோடு. அதுல மேலும் அவர்கள் விளையாடும் போது கழலோடு அம்மனை கந்துகம், கழல் அம்மனை கந்துகம்னா பந்துன்னு அர்த்தம், பந்து விளையாட்டு. இப்படி மற்ற இணைய இது போன்று சொல்லப்பட்ட அந்த விளையாட்டுக்களை எல்லாம் இந்த குழந்தைகள் விளையாடுகிறது. மழலை மென்கிளி புலமென மனையிடை ஆடி, இந்த மென்மையான அந்த இனிமைத்தன்மை வாய்ந்த கிளிக்கூட்டங்கள், கிளிக்கூட்டங்கள் இருந்து கிச்சு கிச்சுன்னு எப்படி கத்துமோ அதுபோல இந்த குழந்தைகள்லாம் கத்துவது அந்த வீட்டில் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த சிறுமிகள் எல்லாம் விளையாடுகின்றார்கள். அது எப்படி இருக்கின்றதா, மென்மையான கிளி கூட்டங்கள் மழலை மொழியில் அந்த இனிமையான மொழியில் அவைகள் கத்திக்கொண்டு இருப்பது போல இந்த சிறுமிமார்களும் வீட்டில் மனையிடை வீட்டில் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. கழல்ங்கிறது ஒரு விளையாட்டு. கழற்சிக்காய்ன்னு சொல்றோம்ல, அந்த கழற்சிக்காய் தான் கழல். 4 கல்லை வச்சுக்கிட்டு 1 2 லிட்டர் போட்டு எடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் நம்ம தலைமுறைக்கு தான் தெரியும், அடுத்த தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி அந்த அம்மனை, அதான் அம்மானாய் அப்படின்ட்டு திருவாசகத்தில் ஒரு பார்த்தீங்களா, மணிவாசக பெருமான் இந்த குழந்தைகள்லாம் திருவண்ணாமலையில் விளையாடுறதை பார்த்து தான் அம்மானாய் தான் வருது. இந்த இது ஆமாம், விளையாட்டு தான், பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அது அம்மனையும் அம்மானையும் ஒன்று தான், 2 ஒன்று. கந்துகம்ங்கிறது பந்து, பந்து விளையாட்டு. இப்படி அந்த விளையாட்டுக்களை எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் அந்த சிறுமிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் விளையாடுகின்றார்கள். பொற்றொடி சிறு மகளிர் ஆயத்தொடும் புணர்ந்து சிற்றில் முற்றவும் இழைத்துடன் அடுந்தொழில் சிறு சோறு உற்ற உண்டிகள் பயின்று ஒளி மணி ஓசல் ஆடி மற்றும் இன்புறு வண்டலாட்டு அயர்வுடன் வளர பொற்றொடி சிறு மகளிர், அந்த தொடினா வளையல்னு அர்த்தம். தொடினா அர்த்தம் வளையல், அதே பெண்ணையும் சொல்லுவாங்க. தொடினா பெண்ணுன்னு சொல்லுவாங்க, வளையல்னு சொல்லுவாங்க. அப்படி பொன்னால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்த அந்த சிறு மகளிர், அந்த 7 வயது அந்த சிறுமிகள் கூட்டம். ஆயத்தொடும், ஆயம்னா கூட்டம்னு அர்த்தம், ஆயம்னா அர்த்தம் கூட்டம். அந்த பெண்கள் கூட்டத்தோடு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சிற்றில் முற்றவும் இழைத்து, அந்த சிற்றில்னா சிறு வீடு, மண்ணுனால வீட்டில் மண் கிடக்கும், அந்த மண்ணுனால ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டு அதான் சிற்றில், சிறு இல் சிறு வீடு அப்படின்னு அர்த்தம். அந்த சிறு வீடுகளை முழுவதுமாக இழைத்து அப்படின்னா முழுவதுமாக கட்டிக்கொண்டு உடன் அடுந்தொழில், உடனே சமைக்கக்கூடிய தொழில், அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொன்றும் அந்த இதுக்குள்ள அதுகளுக்கு ஒரு எல்லையை ஒதுக்கிறோம். அந்த எல்லைக்கு ஒரு சின்ன மண்ணால் ஒரு சின்ன ஒரு உயரத்தை உருவாக்கிட்டு இது ஏன் வீடு அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அடுக்காலையில் உட்காந்து இந்த சின்ன செப்பு ஜாமான்கள்லாம் இருக்கும், அதை வச்சு எல்லாம் சமையல் வேலைகள்லாம் அங்கே நடக்கும்.
அதைத்தான் சொல்றாங்க. அப்படி அடுந்தொழில், அடுந்தொழில்னா சமைக்கும் தொழில்னு அர்த்தம். அதனாலதான் அந்த அடுந்தொழிலை செய்யக்கூடிய இடத்திற்கு என்ன பேர் வருது? அடுக்கழைன்னு வருது. புரியுதா? அடுக்கழைனா அடுந்தொழில் செய்யக்கூடிய இடம். அடுன்னா சமைத்தல்னு அர்த்தம். அப்படி அந்த சமைக்கக்கூடிய அந்த தொழிலை செய்து சிறு சோறு குற்ற உண்டிகள் பயின்று, அங்க உடனே அந்த சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் அரிசி எல்லாம் போட்டு அதுல விளையாட ஆரம்பிக்கும். வீட்டுல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து நீங்கெல்லாம் விளையாண்டுருப்பீங்க சின்ன வயசுல. அதுதான் சிறு சோறு உற்ற உண்டிகள், அதோடு சேர்ந்த சில பலகாரங்கள் இல்லை எம்ஜியா பருப்பு இருக்கு என்னெல்லாம் வீட்டில் இருக்க எடுத்து வந்துடும். இதையெல்லாம் வச்சு உண்டிகள் பயின்று விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஒளி மணி ஊசல் ஆடி, அங்க ஊஞ்சல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த ஊஞ்சல்ல அவை அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து ஆடுகிறது. மற்றும் இன்புறு வண்டலாட்டு அயர்வுடன் வளர, மேலும் இன்பத்தை தரக்கூடிய அந்த மண் விளையாட்டு, வண்டல்னா மண்ணுன்னு அர்த்தம், வண்டல் மண்ணுன்னு சொல்றோம்ல, அந்த மண் விளையாட்டுக்களை எல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு அங்கே விளையாடி கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். மண்ணினால ஒரு கோபுரம் கட்டும், இதான் கோயில், இதான் கோபுரம் அப்படிம்பாங்க. திருச்சி தாம்பாளம் விளையாடுவாங்க. அந்த கோபுரத்துக்குள்ள ஒரு இது பண்ணி ஒரு துளை ஏற்படுத்தி அதில் ஒரு சாமியை வச்சு ஆடுவாங்க. இதெல்லாம் அந்த மண்ணினால் உள்ள விளையாட்டுகள். அப்படி அந்த விளையாட்டுக்களை எல்லாம் செய்து இந்த 7 வயசு சிறுமிகள் கூட்டம் வந்து இப்படி விளையாடி கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இதைத்தான் வந்து இந்த சிற்றில் அப்படிங்கிறது தான் இந்த பிள்ளை தமிழ்ல பார்த்தீங்கன்னா சிற்றில் பருவம் அப்படின்னு ஒரு பருவம். இந்த குழந்தைகள்லாம் அந்த சின்ன வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்குதான். உடனே முருகப்பெருமான் வந்து விளையாட்டுக்கு அந்த செவுத்தெல்லாம் உடச்சி விட்டுருக்காரு. மண்ணினால செஞ்சு செவுத்தெல்லாம் உடச்சி விட்டுட்டு போயிருக்காரு. அதனால நீ இந்த சின்ன பிள்ளைகள் கட்டின சிற்றில வந்து உடச்சி விட்ட மாதிரி இந்த சிற்றிலாம் நம்முடைய உடம்புன்னு இருப்பார். என்னுடைய உடம்பையும் நீ வந்து சிதைத்து விடாத, இந்த உடம்பை வச்சு தான் உன்னைய நான் அடைய முடியும், உன்னை அடைவது வரைக்கும் எனக்கு இந்த உடம்பு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு பொருள் பொருள் சிற்றில் பொருள். தந்தையாரும் அத்தளிரிடம் கொம்பனாள் தகைமை இந்த வையகத்து இன்மையால் இன்புறு கழிப்பு வந்த சிந்தையின் மகிழ்ந்து மற்ற இவள் மனம் பெறுவான். அந்தமில்லென தருவிக்கு உரியன் என்று அறைந்தார். தந்தையாரும் அந்த சிவனேசன் செட்டியாரும் அத்தளிர் போன்ற இளம் கொம்பு போல இருக்கக்கூடிய அந்த தகையும் அந்த தன்மையை பார்த்து இந்த வையகத்து இன்மையால் இன்புறு கழிப்பு, இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இன்பம் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்பக் கழிப்பில் அவர் இருக்கின்றார். வந்த சிந்தையும் மகிழ்ந்து, இன்புறு கழிப்பு வந்த சிந்தையும் மகிழ்ந்து, அவருடைய சிந்தையில இன்பத்தை தரக்கூடிய மகிழ்ச்சி வந்து தங்கி இருக்கின்றது. ஏன்னா மகளை பார்த்து பார்த்து, குழந்தைகளை பார்த்து பார்த்து அப்படி ஒரு மகிழ்ச்சி வருகின்றது. மகிழ்ந்து மற்ற இவள் மனம் பெறுவான். இந்த பெண்ணுக்கு உரிய மணமகனே, மனம் பெறுவான்னா மணமகனே,
அந்த மணமகன் தான் என்னுடைய அந்த அழவற்ற அந்தமில் அப்படின்னா அழவற்ற முடிவில்லாத என்னுடைய அந்த மிகப்பெரிய செல்வத்துக்கு உரியவனாக இருப்பான் என்று அவர் எல்லோருக்கும் எடுத்து சொல்கின்றார். அதாவது ஒரே பெண்ணு அவ்வளவு மனம் முடிக்கிறவனுக்கு தான் அவ்வளவும் செல்லும். அதனால இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடியவனுக்கு தான் எல்லா செல்வங்களும் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த மணமகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சுவாக்கில் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு அவர் தெரிவித்து கொண்டு இருக்கின்றார். அந்த குழந்தைகளை பார்த்து அதனுடைய வளர்ச்சியை பார்த்து அதனுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதான் வள்ளுவரும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் அப்படிம்பாங்க. அந்த மழலை சொல், குழந்தை பேசக்கூடிய மழலை சொல் தான் புல்லாங்குழல் ஓசை, யாழ் ஓசை, வீணை ஓசை. அந்த குழந்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்கு இதெல்லாம் ஈடாக்காது. அதை கேட்டாலே இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, மத்தியானம் 1 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வருது, பாட்டி தாத்தா உங்களுக்கு தேடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மணிக்கு டிக்கெட்டு போட்டு ஊருக்கு மெட்ராஸுக்கு ஓடிடுவீங்க. 1 மணிக்கு ஃபோன் வரும், தேடுது, இப்போ உடனே புறப்பட்டு வா பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஒரு 4-5 வார்த்தை தான். உடனே 2 மணிக்கு வீட்டுக்கு போய் அந்தால பேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினும் விட்டுட்டான். இப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் மெட்ராஸ் போயிடலாம், பேரனை போய் பார்த்துருவோம். அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு இனிமையை இல்லறத்தார்களுக்கு, அந்த குழந்தையினுடைய வார்த்தை இல்லறத்தார்களுக்கு தரணும். அப்படியெல்லாம் வளர்க்குறோம். சில சமயம் ஏடாகுடமாகவும் ஆகி செய்யுது. முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய நிலைமையும் அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து எழுதியிருந்தாங்க. ஒரு அம்மா பையன் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போயிட்டான். முதியோர் இல்லத்தில் ஃபேன் எல்லாம் இல்லை, நிறைய ஃபேன் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறக்கக்கூடிய தருவார், பையன் ஆறான். அதாவது உன் கடைசி ஆசை ஏதாவது சொல்லுமா, இந்த இல்லத்தில் நிறைய ஃபேன் எல்லாம் இல்லை, ஃபேன் லைட் எல்லாம் போட்டு கொடுப்பார், நான் தாக்கி வச்சுக்கிட்டேன். ஏமா இவ்வளோ நாள் கொசுக்கடியில் நீங்கள் இருந்து தாங்கிக்கிட்ட, இனிமேல் எதுக்கு இங்கே ஃபேனு, நாளைக்கு ஓம் பையன் இங்கே ஒன்றே அனுப்புனான்னா உன்னால் அந்த கொசுக்கடியை தாங்க முடியாது. அந்த அம்மாவுடைய எண்ணத்தை பாருங்க, ஒன்னால அந்த கொசுக்கடியை தாங்க முடியாதுப்பா, அதனாலதான் நான் இங்க ஃபேனை போட்டுக்கிறேன். இது கேள்வியாக எடுத்துக்க முடியாது. அந்த அம்மாவுக்கு இன்னமும் தன்னுடைய மகன் மேல உள்ள பாசம். அதனால நாளைக்கு நீங்க வர வேண்டியிருச்சுன்னா இப்பவே ஃபேனை போட்டு விட்டுட்டேன்னா நீ சௌக்கியமா இருக்கலாம்டா அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தாய் என்பதான் எடுத்துக்கிறோம். ஆய நாட்களில் அமன்பயில் பாண்டி நாடு அதனை தூய ஞானம் உண்டு அருளிய தோன்றலாரணிந்து மாய வல்லமன் கையரை வாதில் வென்றதுமோ மேய வெப்பு இடர் மீனவன் மேகொழிந்ததுமோ. அதாவது இப்ப ஞானசமுந்தரனுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் சிவனேசன் வணிகருடைய வேலை. அதே மாதிரி வந்தவங்கள்ட்ட அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்வதும் அவருடைய வேலை. அப்படி ஞானசம்பந்தர் என்னெல்லாம் செஞ்சாரு அதையெல்லாம் இவர் கேட்டு மகிழ்ந்தார்ன்னுட்டு இது சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆய நாட்களில், இப்படிப்பட்ட நாட்களில்
அமன்பயில் பாண்டி நாடு அதனை, அந்த சமணர்கள் மிகுதியாக இருந்த அந்த பாண்டி நாட்டை தூய ஞானம் உண்டு அருளிய தோன்றலார் அணைந்து. தூய ஞானம் அப்படின்னா அந்த சீர்காழியில் அம்பிகை, பெரிய நாயகி அம்பிகை தந்த அந்த ஞானப்பாலை உண்டு எல்லோருக்கும் அருள் செய்வதற்காக தோன்றிய அந்த தோன்றலாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான்னு அர்த்தம். தூய ஞானம் உண்டு அருளிய தோன்றலார்னா திருஞான சம்பந்தர்னு அர்த்தம். அந்த திருஞான சம்பந்தர் பாண்டி நாடதனை அணைந்து, பாண்டி நாட்டிற்கு சென்று மாய வல் அமன் கையரை, மாயங்கள் நிறைந்த அந்த வலிமையான அந்த சமணம் என்கின்ற அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். கையர்னா கைனா ஒழுக்கம், அந்த சமண ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களை வாதில் வென்றதும், அவர்களை வாத போர் செய்து அதில் வெற்றி பெற்றார். மேய வெப்பு இடர் மீனவன் மேல் ஒழித்ததும், அந்த மீனவன் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன், அந்த நின்ற சீர் நெடுமாறன் மீது ஏற்பட்ட, மேய அப்படின்னா ஏற்பட்ட, வெப்பு இடர், அந்த வெம்மை நோய் என்கின்ற அந்த இடர் அதை மேல் ஒழித்ததும், அதை ஞானசம்பந்த பெருமான் அவருடைய உடம்பில் இருந்து நீக்கிய அந்த வரலாறு. இதையெல்லாம் சிவனேசன் செட்டியார் கேட்டு கேட்டு மகிழ்கின்றார். என்ன இந்த சமணர்கள் மாயம் அப்படின்னா மாயத்தன்மை, வஞ்சனையும் உடையவர்கள். அதனாலதான் அந்த மாய வல்லமை வாய்ந்த அந்த சமணர்கள் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கின்றார்கள். ரெண்டாவது கையர் அப்படின்னா, கை அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற அந்த இதுல இருக்கக்கூடியவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற சமயத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் கொஞ்சம் பாருங்க, உங்களுடைய சமயத்தையும் அதோட ஒப்பிட்டு பாருங்க. அதான் ஒரு நல்ல அறிவாளிக்குரிய அடையாளம். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க மதத்திலேயே அதே போதுங்கிறத இருப்பதுனாலதான் அந்த சமண சமயம் என்கின்ற அந்த ஒழுக்கத்தை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல கையர் அப்படின்ட்டு சொல்றாங்க. கைனா ஒழுக்கம். ஞானசம்பந்தர் சொல்றாங்க பார்த்தீங்களா, கையது வெளினும் கழிவுறினும் செய்கழல் அடியலா சிந்தை செய்ய பொய்யனி நறுமலர் குழாய சன்னி மையனி விடவுடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உணர்வு இன்னொருள் ஆவது குறையறனே. இந்த இடத்துல கைனா ஒழுக்கம்னு அர்த்தம். கையது வீழினும் கழிவுறினும் அப்படின்னா கைனா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். நெருப்பில் அஞ்சினார் தங்களை நீரில் ஓட்டிய மறுப்பு நீள் கழுக்கோலில் மற்றவர்கள் ஏறியதும் விருப்பினால் திருநீரு மீனவர்க்கு அளித்தருளி பொறுப்பு வில்லியார் சாதனம் போற்றுவித்ததும் நெருப்பில் அஞ்சினார் அப்படின்னா அனல்வாதத்துல தோற்று போய்விட்டார்கள். யாரு? சமணர்கள். அவங்களால தான் போட்டியை உருவாக்குறாங்க. எந்த போட்டியும் சம்பந்த பெருமான் உருவாக்குறாங்க. அவங்களா உங்களுடைய ஏட்டையும் நீங்க நெருப்புல போடணும், எங்களுடைய வேதத்தையும் நாங்க நெருப்புல போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த வேதத்தினுடைய இதுகளெல்லாம் எழுதி அந்த ஏட்டை நெருப்புல போடுறாங்க, எரிஞ்சு. சம்பந்த பெருமான் போட்ட ஏடு அப்படியே பச்சையா இருக்கு. அதனாலதான் அது பச்சை கஞ்சம், திருநள்ளாற்று கஞ்சம். அப்படி நெருப்பில் அஞ்சினார். நெருப்பு வாதத்தில், அந்த அனல் வாதத்தில் அஞ்சினார்னா தோற்று போன சமணர்கள்.
அந்த சமணர்கள் அந்த சமணர்களை நீரில் ஓட்டிய பின் அடுத்தால புனல்வாதம். என்ன, நீங்க உங்களுடைய வேதத்தை ஆற்றுல போடணும், நாங்க எங்களுடைய வேதத்தை ஆற்றுல போடணும், எது ஆற்றை எதிர்த்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சமணர்கள் போட்ட ஏடு அப்படியே ஆற்றோட அடிச்சு போயிருக்கு. சமந்தர் போட்ட ஏடு அப்படியே ஆற்றை எதிர்த்து கொண்டு அது செல்கிறது. புரியுதா? அதனாலதான் அந்த ஏடகத்துல போய் குலச்சிறையார் போய் எடுத்து வர்றாரு அந்த ஏட்டை. புரியுதா? அதனாலதான் அந்த ஊருக்கே ஏடகம் அப்படின்னு பேரு. வைகை கரையில அந்த கோயில் திருவேடகம்னு இருக்கு. 2 கோயிலுக்கும் ஆற்றுக்கும் நடுவில் ஒரு ரோடு தான், பஸ் போகிற ரோடு. பஸ் போகிற ரோடை தாண்டினீங்கன்னா அது ஆற்றுக்குள்ளே தான் இறங்குறோம். அதில் அந்த படித்துறையில் இந்த காட்சிகளையெல்லாம் செலுத்தியிருக்காங்க. நீருக்கு நடுவில் ஏடு போகிறது மாதிரி, குலச்சிறையார் குதிரையில் குளிக்கிற மாதிரி அப்படிலாம் அது செலுத்தியிருக்கிறாங்க. அப்படி அந்த அனல்வாதத்தில் தோற்ற சமணர்களை அந்த புனல்வாதத்தில் ஓட்டிய பின் அப்படின்னா அவர்களை தோல்வியுறச் செய்த பின் அந்த புனல்வாதத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகு மறுப்பு நீள் கழுக்கோளில் அந்த கூர்மையான நீண்ட அந்த கழுக்கோள் அதில் மற்ற அவர்கள் ஏறியதும், அவங்களே ஏறிக்கிட்டாங்க. நாங்கள் சொன்ன சொல்லி மீற மாட்டோம், நாங்கள் தான் கழுவேறோம்னு சொன்னோம், நாங்களே சமுதர் வேண்டாம்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த ஈகோ அப்படின்னு வச்சுக்கோங்களா, அந்த ஆணவம், அவங்களே அந்த கழுக்கோல்ல அவங்க கழுவேறி விடுகின்றார்கள். மற்ற அவர்கள் ஏறியதும் விருப்பினால், இதெல்லாம் சம்பந்த பெருமான் அவருடைய முன்னிலையில் இதெல்லாம் நடக்கின்றது. விருப்பினால் திருநீரு மீனவர்க்கு அழித்தருளி, விருப்பத்தோடு திருநீற்றை அந்த மீனவனாகிய பாண்டிய மன்னனுக்கு அவர் கொடுக்கின்றார் அப்படின்ட்டு. அதாவது அதையே இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. முதல்லயே தான் திருநீர் கொடுத்துட்டாங்களா, முதல்லயே திருநீர் கொடுக்க போய் தான் நோய் தீருது. வெப்பு நோய்க்கு முதலே திருநீர் பூசி வெப்பு நோயை தீர்த்துடுறார். அப்போ அந்த திருநீர் பூசி விடுறது. இந்த திருநீர் அவர் கையில கொடுக்கிறார், மகிழ்ச்சியோட கொடுக்கின்றார். அதுக்கு இதுக்கும் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அந்த திருநீர் வெப்பு நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் அனல்வாதம் புனல்வாதம்லாம் நடக்குது. அதுலேயே அவங்க தோல்விட்டுறதுக்கு அப்புறம் தான் அந்த பாண்டிய மன்னனே சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி அவன் சைவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சியோடு ஞானசம்பந்த பெருமான் அந்த பாண்டிய மன்னனுக்கு திருநீற்றை கொடுத்தாராம். அதனால் விருப்பினால் மகிழ்ச்சியோடு அந்த திருநீற்றை மீனவர்க்கு அழித்தருளி அந்த பாண்டிய மன்னனுக்கு கொடுத்து அவனுக்கு அருள் செய்கின்றார். இப்படி அருள் செய்ததன் காரணமாக அவர் எதை நிலைநிறுத்தினார்? சம்பந்த பெருமான் சிவபெருமானினுடைய அந்த சாதனத்தை நிலைநிறுத்தினார். சாதனம்னா திருநீரு, உருத்திராட்டம், அதானே. அதை அவர் போற்றுவித்தல் அப்படின்னா நிலைநிறுத்துதல், காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பொறுப்பு வில்லியார், பொறுப்புன்னா மலை, மேல்மலையை சிவபெருமான் வில்லாக வளைத்து விடுகின்றார். அப்போ பொறுப்பு வில்லியார்னா யாரு? மேல்மலையை வில்லாக வளைத்த சிவபெருமானினுடைய சாதனமாக இருக்கக்கூடிய திருநீற்றை இப்படி பாண்டிய நாட்டில் எல்லோரும் போற்றுமாறு அதை நிலைநிறுத்தினார். அந்த திருநீற்றை மன்னன் திருநீர் பூசின உடனே எல்லாரும் திருநீர் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அப்படி அந்த திருநீரு உத்திராட்டத்தை அந்த பாண்டிய நாட்டில் நிலைநிறுத்திய பெருமை திருஞான சம்பந்த பெருமானின் சாரம். இந்த வரலாறை எல்லாம் சிவநேசன் செட்டியார் எல்லாரும் சொல்ல கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். இன்னவாரெல்லாம் அறிந்துளார் எய்தி அங்கு இசைப்ப, இன்னவாரெல்லாம்
தூசுடன் அழித்து சொன்னவர்க்கெல்லாம் இறுதி தூசுடன் அழித்து மண்ணு பூந்தராய் வள்ளலார் தமிழ் திசை நோக்கி மண்ணு பூந்தராய் வள்ளலார் தமிழ் திசை நோக்கி சென்னி மேல் கரம் குவித்து வீழ்ந்து எழுந்து சென்னின்று சென்னி மேல்கரம் குவித்து வீழ்ந்து எழுந்து சென்னின்று இன்னவாறெல்லாம் அறிந்துளார் எய்தி அங்கு இசைத்தார். இப்படி அந்த நடந்ததையெல்லாம் அறிந்த அந்த மக்கள் அவர்களெல்லாம் இந்த சிவனேசன் செட்டியார் இடத்துக்கு போய் கடைக்கு போய் அல்லது வீட்டுக்கு போய் அதையெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். ஞானசம்பந்த பெருமான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார் அப்படின்ட்டு இசைப்ப அப்படின்னா சொல்லன்னு அர்த்தம். எல்லாரும் இதை தெரிந்தவர்கள் ஞானசம்பந்த சிவனேசன் ஐயா இடத்தில் சென்று அதை எடுத்து கூறுகின்றார்கள். அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் அவர் அந்த பெரு நிதியங்கள், தூசுன்னா ஆடைன்னு அர்த்தம், தூசுன்னா அர்த்தம் ஆடை. அப்படி அந்த ஆடைகள், அவர்களுக்கு தேவையான அந்த பணம் காசுகள் இதையெல்லாம் கொடுத்து மகிழ்கின்றார். ஞானசம்பந்தரை பற்றி அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க போகும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி வருமாறு ஆடை ஆபரணங்கள்லாம் பணங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். இப்படி மண்ணு பூந்தராய் வள்ளலார் தமை திசை நோக்கி என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய பூந்தராய். மண்ணுனா நிலைத்து இருத்தல்னு அர்த்தம். மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் அப்படின்னா மண்ணுக தில்லைன்னு அர்த்தம். அந்த தில்லை என்கின்ற சிதம்பரம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கட்டும்னு அர்த்தம். அப்படி என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அதுல ஒரு பேர் பூந்தராய். அந்த சீர்காழியில் பிறந்த வள்ளலார்னா இந்த ஞான சம்பந்தர்னு அர்த்தம். அந்த ஞான சம்பந்தரை திசை நோக்கி, அவர் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி சென்னிமேற் கரம் குவிந்து, தலையின் மீது தன்னுடைய 2 கரங்களையும் குவித்து வீழ்ந்து, தரையில் வீழ்ந்து எழுந்து சென்னின்று, தரையில் விழுந்து வணங்கி எதிர் நின்று இப்படியெல்லாம் அவருக்கு வணக்கத்தை செலுத்துகின்றார், தன்னுடைய அன்பை பணிவை செலுத்துகின்றார் அந்த சிவனேசன் வணிகர். அதாவது கரம் குவிதல் அப்படிங்கிறது ஒரு பக்குவம். அதை விட உயர்ந்த பக்குவம் சிரம் குவிதல் அப்படிங்கிறது. கரம் குவிவார் உள்மகிழும் போல் கடல்கள் வருக, அது ஒரு பக்குவம். அதை விட இன்னும் சிறந்த பக்குவம் எது என்றால் சிரம் குவிவார் குவிக்கும் சீரோடு கடல் வருக அப்படிங்கிறது. கரம் குவித்தல்னா 2 கையையும் கூப்பி வணங்குறது. ஆனா இறைவனை பார்த்தவுடன் தன்னை போல 2 கைகளும் தலைக்கு மேல போகுது பார்த்தீங்களா, சிரம் குவித்து. அப்படி இது பக்குவத்தின் ஒரு முதிர்ந்த நிலை, அன்பின் முதிர்ந்த நிலை. அப்போ இவர்கிட்டையும் அந்த அன்பின் முதிர்ந்த நிலை இருந்ததுனால 2 கைகளையும் தலைக்கு மேல வச்சு கும்பிடுறாரு. அதுதான் இதுல சென்னினா தலையின் மீது 2 கரங்களையும் குவித்து அப்படின்னா மிகுந்த பக்குவம் அப்படின்னு அர்த்தம். அந்த மிகுந்த பக்குவத்தோடு கீழே விழுந்து எழுந்து சென்னின்று அந்த ஞானசம்பந்த பெருமான் இருக்கக்கூடிய அந்த திசைக்கு எதிரில் நின்று கொண்டு இப்படியெல்லாம் அந்த சிவனேசன் செட்டியார் அந்த ஞானசம்பந்தருடைய இருக்கக்கூடிய திசையை நோக்கி விழுந்து வணங்குகின்றார். அப்படிப்பட்ட பக்குவத்தை உடையவராக இவர் இருக்கின்றார். சுற்றம் நேடிய கிழையலாம் சூழ்ந்துடன் கேட்ப, கற்ற மாந்தர் வாழ் காழி நாடு உடையவர்க்கு அடியேன்,
பெற்றெடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் பெற்றெடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான் என்று மொழிந்தார். முற்று என்னையும் கொடுத்தனன் யான் என்று மொழிந்தார். சுற்றம் நீடிய கிளை, சுற்றத்தார்கள் அவர்களிடத்திலிருந்து தோன்றிய கிளைகள் அப்படின்னா அவருக்கு உள்ள சுற்றங்கள், அந்த சுற்றத்தார்களுக்கு உள்ள வம்சாவளியினர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சுற்றத்தார்களும் அவர்களால் ஏற்பட்ட அந்த நீண்ட மிகப்பெரிய அந்த கிளைகள், அதாவது பேரன் கூட்டன் தாத்தா பாட்டி இப்படி எல்லாம் அந்த பெரிய கூட்டங்கள், அப்படி கிளைகள். என்ன அதுதான் இதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்க சம்பந்த பெருமான், நம்முடைய கிளைகளுக்கும் கேடுபடாத திறத்தை இறைவன் அருளி செய்வார் அப்படிங்கிறார். எந்த பாட்டுல? நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆழாய அன்பு செய்வோம் மடலெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோழியம் பெருமானே. திருக்கோழி திருத்தலத்துல சம்பந்த பெருமான் சொல்றாங்க. அதுல அந்த கிளை கிளைக்குங்கிறதுக்கு ஒரு உண்மையான இன்னொரு அர்த்தமும் எழுதியிருக்கிறாங்க. கேளாய் நம் கிளை கிளைக்கும் அப்படின்னா நம்முடைய கிளை திரும்பவும் வம்ச விருத்தியாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன, நம்முடைய வம்சாவளியினர் அவர்களுக்கு எந்த கேடும் வராது அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு அர்த்தம். கேளாய் நம் கிளை கிளைக்கும், நம்முடைய சந்ததியினர்கள் வம்சாவளியினர் தோன்றுவார்கள் பிறப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். அப்படி நம்முடைய வம்சாவளியினருக்கு எந்தவித கேடும் வராமல் இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்ட்டு அதற்கு பொருள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த சுற்றத்தார்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த இந்த பாட்டு நிறைய பேர் குழந்தை பேருக்காக பாடுவாங்க, டெய்லி பாராயணம் பண்ணுவாங்க. அது கிளை கிளைக்கும் அப்படின்னு பாடுவாங்க. அப்படி அந்த சுற்றம் நீடிய கிளையெல்லாம் சூழ்ந்து உடன் கேட்ப எல்லாரும் அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் ஒரு சமயம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் அவர்கள் கேட்குமாறு அவர்களிடத்தில் கூறுகின்றார். ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் எல்லாம் ஒன்னா சேருவாங்க, இல்லை ஒரு சடங்கு வீடு, கல்யாண வீடு, பிறந்தநாள் வீடுன்னு எல்லாம் அவருடைய சுற்றத்தார்கள்லாம் ஒன்னா சேர்க்கும் போது அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய மகளை நான் ஞானசம்பந்தருக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் சிவநேசன் செட்டியார் கூறுகின்றார். அதான் சுற்றம் நீடிய கிளையெல்லாம் சூழ்ந்து உடன் கேட்ப அப்படின்னா ஏதோ ஒரு விழா நடக்கும், ஒரு கல்யாண வீட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் இந்த சிவநேசன் செட்டியார் எல்லாரும் கேட்குமாறு, சுற்றத்தார்கள் கேட்குமாறு கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? கற்ற மாந்தர்வாழ் காழி நாடு உடையவர்க்கு, கற்ற அறிஞர்கள் இறைவனை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட அடியவர்கள். கல்வி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இறைவனை பற்றிய கல்விதான் கல்வி, புரியுதா? இது எல்லாம் ஏதோ வயிற்றுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம் சில கல்விகளை, கம்ப்யூட்டர் அது இதை பற்றி கற்றுக்கிறதெல்லாம் வயிற்றுக்கு தான். ஆனால் உண்மையான கல்வி எது? இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதுதான் உண்மையான கல்வி. அதுக்கு சொல்லும்போது சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க? சாகாமல் இருக்க தான் கற்கும் கல்வி என்றோ வாகான மெய்கல்வி, அதை நீ தெரிந்து கல்மானே அப்படின்னா சாகாமல் இருக்கிறதுன்னா அர்த்தம் முக்தி பேற்றை அடைகிறது. அப்ப முக்தி பேற்றை அடைவதற்கு நாம கல்வி கற்கணும். அது என்ன கல்வி? இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த மாதிரி கொண்டு வருவாங்க.
அப்படி அந்த கற்ற மாந்தர்கள் இறைவனை பற்றி நன்கு தெரிந்த மக்களெல்லாம் வாழக்கூடிய அந்த காழி நாடு, சீர்காழி நாடு, அந்த சீர்காழி என்கின்ற அந்த நாட்டை உடையவருக்கு அடியேன், நான் அடிமை, அதான் ஞான சம்பந்தருக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றார். நான் பெற்றெடுத்த என்னுடைய மகளாகிய இந்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியம், நான் சேர்த்து வைத்த அந்த விளக்கமான அந்த நிதி. பிறங்கிய அப்படின்னா விளக்கமான அர்த்தம். பிறங்கியன்னா விளக்கமான அந்த நிதி. இந்த நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான் என்று மொழிந்தார். இன்னும் என்னையவே நான் முழுமையாக அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு அடிமையாக நான் கொடுக்க போகின்றேன் அப்படின்ட்டு என்று எல்லாத்தையும் கூறுகின்றார். கொடுத்தனன் அப்படின்னு இறந்த காலத்திலேயே சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். கொடுக்க போகின்றேன்னு சொல்லல. கொடுத்தனன் அப்படின்னா என்னுடைய மகள், என்னுடைய செல்வம், நான் அவருக்கு அடிமை, இதெல்லாம் அவருக்கு நான் ஏற்கனவே மனதில் நினைத்து கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு சொந்தக்காரர்கள்ட்ட எடுத்து கூறுகின்றார். அதாவது பிறங்கிய நிதி அப்படின்னா விளக்கமான நிதி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்மையா சேர்த்து வச்சு கொடுத்துட்டு நமக்கு பல தலைமுறைக்கு உதவும். நேர்மை இல்லாம சேர்த்து வைக்கிற செல்வம் அது விளக்கம் இல்லாமல் போயிடும். விளக்கம் இல்லாமல்னா ஒரு அமங்கல சொல்றாங்க, விளங்காம போயிட்டு. அதான் அதான் பிறங்கிய நிதி அப்படின்னா விளக்கம். அவர் நான் நேர்மையா சம்பாதித்து வச்சிருக்கிறேன், அதனால அந்த செல்வம் விளக்கமாக இருக்கும் அப்படின்னா பல தலைமுறைக்கும் அது இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு. புரியுதா? அதனாலதான் அதை சொல்றது பிறங்கிய நிதின்னு சொல்லப்படுகிறது. இதுல முற்றும் என்னையும் கொடுத்தனன் அப்படின்னு சொல்றார். என்னையும் முழுமையாக நான் ஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னா நான் அவருக்கு அடிமையாக ஆகி விடுவேன் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சோம் அப்படின்னா, இமவான் மகள் அம்பிகை, அந்த இமவான் என்ன வேண்டுதான் அப்படின்னா அம்பிகை தனக்கு குழந்தையா கிடைக்கணும், அம்பிகைக்கும் சுவாமிக்கும் ஒரு பெரிய கல்யாணம் நடத்தி வைக்கணும், கல்யாணத்தை அன்னைக்கே எங்க குடும்பமே இறைவன் காலில் சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னுட்டு அவன் வேண்டுதான். அந்த உயர்ந்த வேண்டுதலுக்காக வேண்டிதான் மானசரோவர் ஏரியில அம்பிகை கிடைக்கின்றார், குழந்தையா கிடைக்கிறார். அதனாலதான் மானசரோவர் ஏரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அதுல குளிச்சோம்னா அம்பிகை இருந்த இடம், அதனால அது புண்ணிய பூமி. அப்போ எதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இமவான் அவனுடைய மனைவி பேர் மேனை, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பெற்ற பையன். இமவானுக்கும் மேனைக்கும் பிறந்த புதல்வன் பேர் மைனாகன்னு பேர். அவன் பேர் ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். ஆம்பளை பையனை வச்சுக்கிட்டு மகளுக்கு கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு நாங்க எல்லாரும் உனக்கு அடிமை, இந்த நாடு எனக்கு வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? பையனுக்கு கொடுக்குறவங்க ஏதாவது பையனுக்கு சரி ஒண்ணு வேண்டாம், நாட்டுல பாதி சிவபெருமானுக்கு மீதி பாதி பையனுக்கு அப்படின்னா பங்கு பாகம் பிரிச்சு கொடுக்கணும்ல, கொடுக்கல. அந்த பையனும் அந்த பக்குவத்துல இருக்கிறான், அவனுடைய இமவானியுடைய மனைவியும் அந்த பக்குவத்துல இருக்கிறாங்க. பையனும் எனக்கு நாடு வேணும்னு கேட்கல. கல்யாணம் முடிஞ்ச உடனே 3 பேரும் காலில் விழுதாங்க, நாங்க உனக்கு அடிமை, இந்த நாடெல்லாம் உனக்கு தான், இந்த நாட்டுக்கு ராஜா நீதான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. எந்த பையனுக்கு பற்றி கவலையே கூடாது.
அதனாலதான் இமவான் மகிழ்கிறது சிறப்பு ரொம்ப. அத மாதிரி இந்த பையனும் எனக்கு நாட்டுல பங்கு வேணும்லாம் சொல்லல, கேட்கல. அவனும் சுவாமி காலில் விழுதான். நாங்க எல்லாருமே உன் காலில் விழுந்து சரணாகதி அடையணும், இந்த நாடெல்லாம் உனக்கு தான், எங்களுக்கு முக்தி பேற்றை கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சரணாகதி அடைந்தாங்க. அதனாலதான் அந்த 3 பேருக்கும் சிறப்பு. நம்ம சாமி விடுவாரா? வள்ளல் கொஞ்ச நாள் அங்கே உட்கார்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, என்ன நேரமும் ஆகிட்டு இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மச்சனனுக்கு பட்டம் கட்டிட்டு இமயமலைக்கு நீயே அரசனா இருப்பா அப்படின்ட்டு அவனுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டு அவர் கைலாயத்துக்கு போயிருக்கார். எதனால சொல்றேன், அந்த அடிமை அப்படிங்கிறது அந்த தன்மை வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது சிவனேசன் செட்டியார்கிட்ட வந்துட்டு, அதனாலதான் முற்றும் என்னையும் கொடுத்தனன் அப்படிங்கிறார். முற்றும் என்னையும் கொடுத்தனன்னா நான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அடிமையாக இருக்க போகின்றேன் அப்படின்னுட்டு அவர் அறிவிக்கின்றார். எல்லார் முன்னிலையிலையும் தன்னுடைய சொந்தக்காரர்கள் முன்னால கூட அவர் அறிவிக்கின்றார். எல்லையில் பெரும் கழிப்பினால் இப்பரிசு இயம்பி முல்லை வெண்ணகை முகிழ் முலையாருடன் முடியா மல்கு செல்வத்தின் வழமையும் மறைவளர் புகழி செல்வரே உடையார் எனும் சிந்தையால் மகிழ்ந்தார். எல்லையில் பெரும் கழிப்பினால், இப்படி அளவற்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியினால் இப்பரிசு இயம்பி, இப்படி கூறுவதற்கும் ஒரு பக்தி வேணும், ஒரு அடிமைத்தன்மை வேணும். சொந்தக்காரங்க முன்னால இப்படி சொல்வதற்கும் ஒரு ஒரு ஆற்றல் வேண்டும். அப்படி சொல்லி இப்பரிசு இயம்பி முல்லை வெண்ணகை முகிழ் முலையாருடன், முல்லை போன்ற வெண்மையான சிரிப்பை உடையன்னு எடுத்துக்கிடலாம், வெண்மையான பற்களை உடைய அந்த அழகிய மார்பகங்களை உடைய தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், இவர்களோடு அவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் சிவனேசன் செட்டியார். இந்த முல்லை வெண்ணகை முகிழ் முளையாருடன்னா மனைவி மகள் அப்படின்னு அர்த்தம். முடியா மல்கு செல்வத்தின் வழமையும், அவருடைய செல்வத்தினுடைய வழமை என்பது முடிவே இல்லாதது. எப்படி சுவாமியை சொல்லுவோம் என்று சொல்லுவோம், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி, அப்படி அந்தம் இல்லாதது, அதான் முடியா அப்படின்னு அர்த்தம். முடிவுங்கிறது இல்லாதது. அப்படிப்பட்ட பெருஞ்செல்வத்தை உடையவராக இருக்கிறார். பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்றவங்க, அது என்னப்பா கோடிக்கணக்கில் கிடக்கு, 7 தலைமுறைக்கும் இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு பேச்சு வளர்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி முடியாமல்கு செல்வத்தின் வளமையும், முடிவில்லாத அளவில்லாத நிறைந்து இருக்கக்கூடிய அந்த செல்வத்தினுடைய வழமை தன்மையையும், மறைவளர் புகழி செல்வரே, அந்த வேதங்களை வளர்க்கக்கூடிய அந்த புகழி சீர்காழிக்கு செல்வராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரே உடையார். இதையெல்லாம் மேலே சொன்னதையெல்லாம் ஞான சம்பந்தருக்கு தான் உடையது அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்ததுனால சிந்தையில அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு, சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் எல்லாம் என் சொத்து, என்னுடைய மகள் எல்லாமே ஞான சம்பந்தருக்கு தான் அப்படின்னு சொன்னதுனால ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவருக்கு. இப்போ நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம், ஒருத்தர் யாராவது ரொம்ப துன்பத்துல இருந்து அழாம இருந்தாங்கன்னா நீ கொஞ்சம் அழுதுட்டேன்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை உன் துன்பத்தை எனக்கு எடுத்து சொல்லு, நீ உன் துன்பத்தை எடுத்து சொல்லும்போது உனக்கு மனசு கொஞ்சம் பாரம் குறையும், யாருக்கையாவது உன் பாரத்தை சொல்லி இறக்கி வைக்கணும் அப்படின்போம். அதே மாதிரி சொந்தக்காரங்கள்கிட்ட பூரா வேட்டையும்
இந்த வார்த்தையை சொன்னதுனால அவருக்கு மகிழ்ச்சி சிந்தையில அதிகமான மகிழ்ச்சி ஏற்பட்டவர் புரியுதா என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.